அனைவருக்கும் வணக்கம். 2025வது ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகரம் என்பது உழைப்பாளிகளை குறிக்கக்கூடிய ராசி. அதாவது கடுமையான உழைப்பாளிகள், உழைத்து 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 தேய்ந்து போனவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நண்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா மகர ராசியை சார்ந்தவர்கள் இருப்பார். உழைப்பு, அது பிரதிபலன் எதிர்பார்க்காம உழைக்கிறவங்க, நம்ம வேலை அடுத்தவங்க வேலை அப்படின்னு பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு மிக பெரிய அற்புதமான மனிதர்கள் தோன்றிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான பலன் தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி மகரத்துக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் விலகு ஒரு நேரமா இருக்கு இந்த ஆண்டு. ஆக மகரத்துக்கு இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாம் விளைகிறோம், தடைகள் எல்லாமே விளைகிறோம். இந்த ஆண்டு இதுவரை கிட்டத்தட்ட 7,00,000 நாள் கஷ்டப்பட்டு வந்தவங்க மகர ராசிக்காரர்கள் இங்க இப்ப விடுதலை அடையக்கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதுவரை தேங்கி இருந்த அனைத்து நிலைகளும் தேக்கம் நீங்கி நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொழிலாளர்களும் சரி, குழந்தைகளும் சரி, படிப்பில் மிக சிறப்பான வெற்றியை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலாளர்கள் சிறப்பாக வருவாங்க. விவசாயிகளுடைய மகசூல் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுடைய சிறப்பு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆண்டு இருக்கும். 2025 வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதாரணமாக தான் இருக்கு. ஏன்னா குரு பகவான் வந்து பயிற்சி வந்து கரெக்டாக வந்து மகர ராசிக்கு 6க்கு போறதுனால அவர் வந்து மகரத்துக்கு 3, 12 கூடையவராக இருக்கிறதுனால 6 மறைவதால் நன்மை ஏற்படும். ஆகவே குருவினாலும் பெரிய கெடுதல் எதுவும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்ளலாம். சின்ன சின்ன நோய் வராமல் பார்த்துக்கிறதுனால தான் சனி பகவான் 3க்கு போறது. 3 ஆண்டு பயிற்சி மிக சிறப்பு தான். 3ல் அவர் இருக்கலாம். ராகுக்கு எது பயிற்சி மட்டும் மகரத்துக்கு வந்து கரெக்டாக 2, 8 வரும். ராகு 2க்கு வருவாரு, கேது 8க்கு போவார். அப்ப 2, 8 வருகின்றவங்க குடும்பங்கள்ல கொஞ்சம் கூட்டு குடும்பமா இருந்தா தனி கொடுத்துரும் போக வேண்டிய சூழ்நிலைகளை இந்த ஆண்டு இந்த கிரகங்களை மகர ராசிக்காரர்களுக்கு செய்யும். பண விஷயங்களுக்கு கவனம், அறியாத முகந்தறியாதவர்களை நம்பி பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.